வணக்கம் நண்பர்களே! கொளத்தூர் தேர்தல் முடிவு நம்ம அனைவருக்கும் தெரியும். இந்த முறை பலரது கவனத்தையும் ஈர்த்தது. ஹெட்லைன் மட்டும் பார்த்தால் யார் வென்றார், யார் தோற்றார் என்பது தெரியும். ஆனால் பூத் வைஸ் ஃபார்ம் 20 டேட்டாவை ஆம் எலக்ஷன் கமிஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, அசெம்பிளி கான்ஸ்டிட்யூ வைஸ் ஃபார்ம் 20 டீட்டெயில்ஸ்ங்கிற ஒரு டீட்டெயில் இருக்கும். இதுல வந்து அ எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸா எந்தெந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு எந்த மாரி அ அ ஃபார்ம் 20ஸ்லாம் இருக்கும். இத வந்து நம்ம பார்த்து, அப்புறம் பிளஸ் இங்க போனீங்கன்னா, அ பூத் எந்தெந்த பூத்லாம் இருக்கு. இப்ப வந்து குளத்தூருக்கு பார்த்தீங்கன்னா, குளத்தூர் பூத் டீட்டெயில்ஸ்ன்னு நீங்க ஜஸ்ட் கூகுள்ல டைப் பண்ணாலே போதும். இங்க வந்துரும். இந்த டேட்டாவையும் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி, இப்ப வந்து எப்படி இது இது வந்து நடந்தது? யாரும் எதிர்பாராத ஒரு முடிவு எப்படி நடந்ததுங்கிறத பார்க்க போறோம். இது பியூர்லி பேஸ்ட் ஆன் டேட்டா. இது வந்து எந்த ஒரு அரசியல் தலைவர் மீதும், எந்த கட்சி மீதும், எந்த வாக்காளர் மீதும் குறை சொல்வதற்கான அல்ல. இது பியூர்லி பேஸ்ட் ஆன் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ இது வந்து இதுல இந்த எண்ட் ஆஃப் த வீடியோல நீங்க வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. எந்தெந்த பூத்ல எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க, எதனால எப்படி வந்து ஓட்டு வேரியேஷன் ஆனிச்சுங்கிறத பியூர்லி பார்க்க போறோம். சரி. நம்ம இந்த போத் டேட்டாவையும் கம்பேர் பண்ணி இப்ப வந்து எப்படி வந்து ஜெயிச்சார் விஎஸ் பாபு அவர்கள் ஜெயித்தார் என்று பார்க்க போகின்றோம். கொளத்தூரில் மொத்தம் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா 2,11,833. அதுல போலானதுன்னு பார்த்தீங்கன்னா 86.99%. மொத்தம் 1,84,284 பேர் வாக்களித்திருக்கார்கள். வாக்களிக்காதவர்கள் 27,549 பேர். அதுல நோட்டாவுக்கு வாக்களித்தவர்கள் 892, ரிஜெக்டட் ஓட்ஸ் 223, விச் இஸ் என்ன ஆகும்னா இது வந்து இந்த போஸ்டல் மூலியமா அந்த ஓட்டு வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கும் அந்த 233. அப்புறம் வின்னர் பாத்தீங்கன்னா தாவாக்காவை சேர்ந்த விஎஸ் பாபு அவர்கள். அண்ட் ரன்னர் அப் பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின். ஸோ வின்னர் விஎஸ் பாபு அவர்கள் பெற்ற வாக்கு 82,997. அது வந்து 45.04%. அப்புறம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பெற்ற வாக்கு 40.27%. விக்டரி மார்ஜின் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் 8,795, வெறும் 4.78% தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாபு அவர்கள் விஎஸ் பாபு அவர்கள் 197 பூத்துல அவர் லீட் எடுத்திருக்காரு. நம்ம அடுத்தடுத்த இதுல வந்து எந்தெந்த பூத்துல எவ்வளவு ஓட்டு எடுத்தாரு, எந்த ஓட்டுல எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் 87 பூத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து விஎஸ் பாபு அவர்களை முந்திருக்கிறார். அப்புறம் பாபு அவர்கள் 197 பூத்துல வந்து ஸ்டாலின் அவர்களே மிந்திருக்கிறார். ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா 2 பூத்துல வந்து 2 பேருக்கும் டையா இருக்கு. அது எந்த பூத்து, எந்த எப்படி என்ன அளவு ஓட்டு வாங்கியிருக்காருங்கிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி கிட்டத்தட்ட க்ளோஸ் போத் பாத்தீங்கன்னா 25க்கும் குறைவான நம்பர்களும், அதே மாதிரி 139 வாக்குகளில் 50 ஓட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு மார்ஜின் அளவுல தான் இருக்கு இந்த ஓட் டிஃபரன்ஸ். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்னா எதனால அப்படிங்கிறதையும் காமிக்க போறேன். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஓவரால் சாட் கொளத்தூர் அசம்பிளி கான்ஸ்டிடியூஷன் ரிசல்ட் 2026ஓட சாட். விஎஸ் பாபு அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த 45.09%, எம்.கே. ஸ்டாலின் 40.32%. செகண்ட் ரன்னர் அப் வந்த ஏடிஎம்கே சந்தான கிருஷ்ணன் 18,430, 10.01%. நாலாவதாக நாம் தமிழர் கட்சி 5,046, 2.14. நோட்டா பாத்தீங்கன்னா 892 வார். பிற கேண்டிடேட்ஸ் மொத்தம் 31 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. பிற கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து 2,484 வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. இது ஒரு ஹை டர்ன் ஓவர் கான்ஸ்டிடியூஷன் ரிசல்ட். ஆனால் ஒவ்வொரு பூத்திலும் ஏற்பட்ட சிறிய மாற்றங்கள் கூட ஃபைனல் ரிசல்ட் இம்பாக்ட் செய்திருக்கிறது. ஃபைனல் ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா இறுதி முடி விஎஸ் பாபு அவர்கள் நான் சொன்ன மாதிரி 82,997 வாக்கள் பெற்றனர். ஸ்டாலின் அவர்கள் 24,202 வாக்கள் பெற்றனர். இருவருக்கும் இடையே வித்தியாசம் 8,795 தான். இசிஐ ஸ்டைல் அவங்க ஓட் ஷேர் பண்ண அடிப்படையிலும் பாபு அவர்கள் பெற்றிருக்கும் மார்க்கையும் ஸ்டாலின் அவர்கள் சுமார் 40% பார்க்கலாம். ரிசல்ட் க்ளோஸ் அல்ல, அதனால் அது லேண்ட்ஸ்லைடும் அல்ல. இந்த மார்ஜின் உருவான விதமே இங்கே முக்கியம். மெயின் பாயிண்ட் என்ன, இங்க பூத் செப்பரேட். இந்த முடிவின் மிக முக்கியமான பாயிண்ட் பூத் செப்பரேட். கொளத்தூர் தொகையில் மொத்தம் 286 பூத்துகள் உள்ளன. இதெல்லாம் வந்து ரா டேட்டாங்கிறது இங்க பாத்தீங்கன்னா பூத் நம்பர் 1ல இருந்து
286 பூத் இதெல்லாம் கலெக்ட் பண்ண டேட்டாஸ், எந்தெந்த பூத்தில் யார் யார் வாங்கியிருக்காங்கிற டேட்டாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட லிஸ்ட் இருக்குது. இது வந்து ஏடிஎம்கே அவங்களோட சேர்ந்தது. இங்கே இ காலமில் எம்கே ஸ்டாலின் அவர்கள் அண்ட் விஎஸ் பாபு அவர்கள், எல் காலம் உள்ளவர்கள் விஎஸ் பாபு அவர்கள் அண்ட் ஸ்டாலின் அவர்கள் பூத் நம்பர் 1லேருந்து 286 வரைக்கும் எவ்வளோ வாங்கியிருக்காங்கிறதுக்கான ஓட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், பூத் 1ல் சந்தான கிருஷ்ணன் 88 வாக்குகளும், எம்கே ஸ்டாலின் 190 வாக்குகளும், விஎஸ் பாபு 471 வாக்குகளும் பெற்றுள்ளனர். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லைடு காமிக்க போகிறேன். இது வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர். எந்தெந்த பூத்தில் க்ளோஸ் பூத்து அவங்களுக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பியூராக நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். பார்க்கலாமா? ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸுங்கிறதை பார்க்க போகிறோம். நான் முன்னாடி சொன்னது போல நீங்க வந்து பூத்தை வந்து எந்தெந்த பூத்து 1ன்னு பார்த்தீங்கன்னா, பூத் நம்பர் 1 வந்து மல்லிகை அவென்யூ, திருவள்ளுவர் நகர், கன்னியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், திருவள்ளுவர் நகர் கண்ணகி ஸ்ட்ரீட், திருவள்ளுவர் நகர் கம்பர் ஸ்ட்ரீட், திருவள்ளுவர் நகர் அண்ட் கிருஷ்ணா நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட். இதெல்லாம் வந்து பூத் 1ல போலிங் ஸ்டேஷன் எவ்ரின் குளோபல் கிட்ஸ் ஸ்கூல். இதுதான் பூத் 1. அந்த பூத் 1 டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் பூத் 1. இங்க அவங்க பெற்ற வாக்குகள் இங்க. அதே மாதிரிதான் மற்ற போலிங் ஸ்டேஷனும் இந்த மாதிரி 286 போலிங் ஸ்டேஷன் இருக்கு. நீங்க ஜஸ்ட் கூகுளில் டைப் பண்ணாலும் தெரியும் கொளத்தூர் போலிங் ஸ்டேஷன். அதை வச்சு நீங்க டீட்டெயில்ஸ் எடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர், இங்க வந்து பாபு அவர்கள் லீடான எத்தனை இதுல லீட் ஆயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களை விட 197 போலிங் ஸ்டேஷனில் அவர் விஎஸ் பாபு அவர்கள் லீடு. ஸ்டாலின் அவர்களை பார்த்தீர்களானால் அவர் 87, வெறும் 87 போலிங் ஸ்டேஷனில் தான் கூடை. இதுல இருந்தே தெரியுது, இது வந்து நாட் ஒன்லி ஆன ஒரு பூத்தா 2 பூத்துல கிடையாது. இது வந்து பியூராவே நிறைய பூத்துல இது சேஞ்ச் ஆயிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்லி டை பார்த்தீங்கன்னா 2 பூத்துல வந்து டை ஆயிருக்கு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா எவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்கன்னா 230 பாபு அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் இன்னொரு பூத்தில் 306 என்ற வாக்கை வாங்கியுள்ளார்கள். பாத்தீங்கன்னா இதுல வந்து ரேங்க், இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் மூலியமா எந்தெந்த பூத்தில் எவ்வளவு ரேங்க் வாங்கியிருக்கிறார்கள் என்பதை இப்ப இது பாத்தீங்கன்னா பாபு அவர்கள், விஎஸ் பாபு அவர்களுடைய டீட்டெயில்ஸ். அப்புறம் வந்து இது வந்து ஸ்டாலின் அவர்களுடைய டீட்டெயில்ஸ். விஎஸ் பாபு இந்த இடத்துலலாம் ஸ்டாலின் அவர்கள் ரேங்க் 1 பேஸ்ட் ஆன் ரேங்க் அனலிட்டிக்ஸ் கொடுத்துருக்கோம். பூத் நம்பர் 1ல இதுதான் அவரோட 409, ஸ்டாலின் அவர்கள் 87. பூத் 4 என்பதை நீங்கள் எந்த பூத் என்று பார்த்துக் கொள்ளலாம். இசை வெப்சைட் மூலம் எவ்ரின் குளோபல் ஹிட் ஸ்கூல் இங்கே உள்ள 17 ஸ்ட்ரீட் நேம்ஸ் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் வந்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் 4. அந்த ஓட்டுல வெறும் 87 ஓட்டு தான் ஸ்டாலின் அவர்கள், விஎஸ் பாபு அவர்கள் 409. லீடு மார்ஜின் பார்த்தீங்கன்னா 322. இதுல பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 66.72 பாபு அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் வெறும் 14.19. இந்த தொகுதியிலலாம் இந்த போலிங் ஸ்டேஷன்லாம் பாபு அவர்கள் கிளியரா மெஜாரிட்டி எடுக்கிறாரு ஸ்டாலினை விட. இது வந்து 1 to 20 ரேங்க் பாபு அவர்கள் பெற்ற ஒன்று. இதுதான் பூத். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதனால எந்த காரணத்தினால அவர்கள் வந்து பாபு அவர்கள் ஸ்டாலினை விட மிந்தினார் என்பதற்கான பூத் டீட்டெயில்ஸ். இந்த பூத் டீட்டெயில்ஸ் நீங்க போய் கூகுள் அடிச்சாலே வரும் எதனாலங்கிறது. அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் முன்பும் 20 போலிங் பாத்தீங்கன்னா இந்த 20 ஸ்டேஷன்ஸ் 200ல இருந்து 200, 268 இதெல்லாம் வந்து ஒரு போலிங் ஸ்டேஷன்ஸ். இந்த போலிங் ஸ்டேஷன்ஸில் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் விஎஸ் பாபுவை முந்துகிறார். க்ளோஸ் பூத்னு பாத்தீங்கன்னா இதுதான் இந்த பூத் 57-62ல 2 பேருக்கும் டை ஆயிருக்கு. 57-62. இந்த பூக்கில் வித்தியாசம் 0 ஓட்ஸ் மட்டும்.
2 பேருமே ஒரே மாரி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அடுத்தடுத்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ். இதுல வந்து 1 ஓட்டு தான் வித்தியாசம். 358, 357 இது பூத் நம்பர் 45. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதே மாரி இது வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு போலிங் டிஃபரன்ஸ் எவ்வளோ 5, 6, 7, 8 ஓட்டுலாம் டிஃபரன்ஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு போலிலும். இந்த இதான் ஃபைனல் ரிசல்ட் உருவாக்கிய முக்கிய காரணம். ஒரு அல்லது 2 பூத்தில் மட்டும் பெரிய லீடு கிடைத்தால் தான் இந்த முடிவு என்று வந்தது என்று சொல்ல முடியாது. பாபு அவர்கள் லீடில் பரவலாக பல பூத்தில் கிடைத்திருக்கிறது. அதுதான் ஃபைனலா அவர் வந்து 8705 ஓட்டை மார்ஜினை கட்டி எழுப்பியது. இவிஎம் இசஸ் போஸ்டல் ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இவிஎம் இசஸ் போஸ்டல் ஓட்டை வந்து பார்க்குறப்ப இவிஎம் ஓட்ஸ் மட்டும் பார்த்தால் பாபு அவர்கள் 8614 ஓட்டும், ஸ்டாலின் அவர்கள் 7320 ஓட்டும் பெற்றிருக்கிறார். இவிஎம் மார்ஜினை மட்டும் 9397 ஓட்டு. ஆனால் போஸ்டல் ஓட்டுல வந்து டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பிக்சர் கொஞ்சம் வேறுபடுகிறது. போஸ்டல் ஓட்டில் ஸ்டாலின் அவர்கள் 982 ஓட்டும், பாபு அவர்கள் 383 ஓட்டும் பெற்றிருக்கிறார். அதாவது போஸ்டல் ஓட்டை ஸ்டாலின் அவர்களுக்கு அட்வான்டேஜ் கொடுத்தது. இதனால் ஃபைனல் மார்ஜின் 599 ஓட்டு குறைந்தது. ஆனால் இவிஎம் பூத் மார்ஜின் அதிகமாக இருந்ததால் ஃபைனல் ரிசல்ட் மாறவில்லை. ஸ்ட்ராங் பூத்ஸ் பாபு அவர்கள் சில பூத்தில் பெரிய லீடு கிடைத்தது. உதாரணமாக பூத் 4, 75, 87, பூத் 1, பூத் 86 போன்ற பூத்தில் நல்ல அட்வான்டேஜ் கிடைத்திருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் டிஃபரன்ஸ். இவர் வந்து 66%, ஸ்டாலின் அவர்கள் 14% தான் எடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஸ்ட்ராங் பாக்கெட்டா இருந்தது. பூத் நம்பர் 200, 268, 199, 202, பூத் 201 போன்ற பூத்தில் ஸ்டாலின் அவர்கள் லீடு எடுத்திருக்கிறார். இது உங்களுக்கு கிளியரா தெரியும். விஎஸ் பாபு அவர்களுக்கும் இதுல இருந்து புரிய வேண்டியது என்னவென்றால், இது ஒவ்வொரு பூத்திலும் ஒரே மாதிரி ரிசல்ட் அல்ல. சில ஏரியாஸ் ஸ்டாலின் பக்கம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறது. ஆனால் ஓவரால் பூத் செப்பரேட் பாபு பக்கம் அதிகமாக இருந்திருக்கிறது. க்ளோஸ் பூத் மேட்டர் பார்க்குறப்ப இன்னொரு முக்கியமான டேட்டா, 74 பூத்தில் பாபு ஸ்டாலின் வித்தியாசம் 25 ஓட்டுக்குள் இருந்தது. 75 ஓட்டுல பாத்தீங்கன்னா 25 ஓட்டுக்கும் கீழ் உள்ளது. 139 வித்தியாசம் 50க்கு ஓட்டுக்கும் இருந்தது. இதுதான் பூத் லெவல் பாலிடிக்ஸை இம்பார்ட்டன்டாகி காட்டுகிறது. ஒரு பூத்தில் 20 ஓட்டு, இன்னொரு பூத்தில் 35 ஓட்டு, இன்னொரு பூத்தில் 45 ஓட்டு, இப்படி சிறிய மார்ஜின் பல இடங்களில் சேரும்போது அது ஃபைனல் ரிசல்ட்டில் பெரிய வித்தியாசமாக மாறுகிறது. அதனால் பூத் லெவல் கேம்பெயின், லோக்கல் டர்ன் அரவுண்ட், கேண்டிடேட் கனெக்ட், மைக்ரோஷிஃப்ட் இவை எல்லாம் இந்த ரிசல்ட்டில் ரோல் பிளே செய்திருக்கிறது. தேர்ட் பிளேஸ் ஃபோர்த் பிளேஸ் நோட்டா. 3ஆம் இடத்தில் பி சந்தானம் கிருஷ்ணா அவர்கள் 18,430 ஓட்டு பெற்றுள்ளார். அவருடைய ஓட் ஷேர் 10.01%. அடுத்ததாக சவுந்தர பாண்டியன் லூத்செட் அவர்கள் 5,046 வாக்குகள் வாங்கியுள்ளார். 5,046 வாக்குகள் வாங்கியுள்ளார். நோட்டா 892 வாக்குகளை பிரித்துள்ளது நோட்டா. இந்த நம்பரை பார்த்தால் மெயின் கண்டெஸ்ட் பாபு மற்றும் ஸ்டாலின் இடையே இருந்தது. ஆனால் தேர்ட் பார்ட்டி ஓட்ஸ் மற்றும் ஸ்மாலர் கேண்டிடேட்ஸ் பெற்ற ஓட்டும் ஓவரால் எலெக்ஷன் பிக்சரை புரிந்து கொள்ள முடிகிறது. இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா 123, 83, 53, அந்த 10,000, 5,000 நாம் தமிழர் கட்சி பெற்ற 5,000 சொச்ச வாக்குகள், இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ், நிறைய குட்டி டேட்டாஸும் இந்த நோட்டா பாத்தீங்கன்னா 882 இந்த எலெக்ஷனே ரொம்ப கிளியரா தெரியுது. கொஞ்சம் வாக்குகளும் இங்கே ஒரு டெக்னிக்கல் கிளாரிபிகேஷன் தேவை. இந்த ஃபார்ம் 28 பூத்தில் வைஸ் ஓட்ஸ் போல்டு உள்ளது. ஆனால் பூத் வைஸ் டோட்டல் எலக்ட்ரல் என்றால் ஒவ்வொரு பூத்துக்கும் டர்ன் அரவுண்ட் பர்சன்டேஜ் 100ஐ அக்யூரேட்டாக கால்குலேட் செய்ய முடியும். பூத் வைஸ் டர்ன் அரவுண்ட் பர்சன்டேஜ் கால்குலேட் செய்ய ஒவ்வொரு பூத்துக்கும் டோட்டல் எலக்ட்ரல்ஸ் கவுண்ட் தேவை. ஆனால் இந்த அனாலிசிஸில் நாம் கான்ஸ்டிடியூஷன்சி லெவல் மற்றும் ஓட் ஷேர் மார்ஜின் அனாலிசிஸை மட்டுமே பார்க்கிறோம். ஃபைனல் டேட்டா கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல்லா இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த பூத் வைஸ் எந்தெந்த இதுன்னு. இது பார்த்தீங்கன்னா இதுதான் பூத் நம்பர் 1ல இருந்து பூத்
238 வரைக்கும் என்னென்ன பூத்துங்கிறது கிளியரா நான் கொடுத்துருக்கேன். அப்படி உங்களுக்கு இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே ஷேர் பண்றேன். இதுதான் வந்து யூஆர்எல், எப்படி வந்து எடுக்கிறதுங்கிறதுக்கான யூஆர்எல். இப்ப பாத்தீங்கன்னா அப்படின்னா ஃபைனல் டேட்டா கன்க்ளூஷன் என்னவென்றால், டேட்டா சொல்லும் பதில் என்ன? கொளத்தூர் ரிசல்ட் ஒரு பூத் காரணமாக இது வந்து மட்டும் உருவானதல்ல. 286 பூத்தில் 197 பாத்தீங்கன்னா 197 விஎஸ் பாபு அவர்கள் லீட் எடுத்திருக்கிறார். 87 பூத்தில் ஸ்டாலின் லீட் எடுத்திருக்கிறார். 2 பூத் வந்து டை ஆயிருக்கு. ஸோ பாபு அவர்களின் வைடர் பூத் செப்பரேட், இது வந்து ஒரு பெரிய மார்ஜின் மற்றும் பல க்ளோஸ் பூத்தில் கிடைத்த ஸ்மால் அட்வான்டேஜ். இங்க பாத்தீங்கன்னா இந்த இதுலலாம் வந்து கொஞ்சம் டாப் பெரிய பாசிட்டிவ் மார்ஜின் கொடுத்திருக்கிறது விஎஸ் பாபு அவர்களுக்கு. 475 87 186 இந்த பூத்துகள் எல்லாம் விஎஸ் பாபு அவர்களின் பெரிய மார்ஜினை கொடுத்துள்ளது. அதே ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பூத்தெல்லாம் மிகப்பெரிய இதுலவில் கொடுத்துள்ளது. அந்த பூத்தனுக்கான டீடைல்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. 200 எந்த போலிங் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். இந்த பூத்துல வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் பெரிய அளவுல ஓட்டையும், அதே வந்து விஎஸ் பாபுக்கு 197 மெட்ராஸ் ஸ்ட்ரீட் வசந்தா கார்டன் இந்த பூத்து வந்து பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கு அவங்களுக்கு. இந்த 2 பூத்தும் டையான பூத் என்னன்னு பாத்தீங்கன்னா 57-62. 57 எந்த பூத்துன்னு பாத்தீங்கன்னா சென்னை ஹையர் செகண்டரி ஸ்கூல் நம்பர் 2 போலிங் ஸ்டேஷன். அப்புறம் 62 சென்னை, ரெண்டுமே ஒரே இடத்து. இந்த 2 பூத்திலும் ஈக்குவலான ஃபைட் ஏற்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ரிசல்ட்டை சிம்பிள் ஹெட்லைன் ஆக்க மட்டும் பார்க்க முடியாது. பூத் வைஸ் டேட்டா பார்க்கும்போது இது ஒரு ஸ்ப்ரெட் பேஸ்டு விக்டரி என்று தெளிவாக தெரிகிறது. இந்த அனாலிசிஸ் முழுவதும் டேட்டா அடிப்படையில் மட்டுமே. உங்கள் கருத்தை மரியாதையுடன் கமெண்ட் செக்ஷனில் பகிரவும். இந்த மாதிரி பூத் வைஸ் எலெக்ஷன் அனாலிசிஸ் பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி நண்பர்களே.